எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்திலே ஆண்டவர் சகலத்தையும் கட்டி எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது இந்த புதிய மாதம் ஆரம்பிக்கும் வேளையிலே, இந்த புதிய ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் வேளையிலே கர்த்தர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவார். சகலத்தையும் கட்டி எழுப்புவார். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உங்களுடைய ஜீவனை கட்டி எழுப்புவார், உங்களுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவார், பிஸ்னஸை கட்டி எழுப்புவார், உங்கள் பெயரை கட்டி எழுப்புவார். கனத்துக்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை வைத்து உங்களை பராமரிப்பார். இடிந்து போனவைகள் எல்லாவற்றையும் திரும்பவும் கட்டி எழுப்புவார். எப்படி உங்கள் வாழ்க்கை வீடு கட்டப்பட போகிறது? சங்கீதம் 127:1 இதுதான் வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அநேகர் நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன் என்று ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லி நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய தீர்மானமா என்று காத்திருந்து ஜெபம் பண்ணி நாம் செய்து, ஆண்டவரே என்னால் முடியாது சுவாமி, நீர் செய்யும். ஞானம் தாரும், பொருள் தாரும், ஜனங்களை தாரும், எல்லார்களின் தயவை தாரும், தீர்மானம் நிறைவேறட்டும், நீரே யாவையும் செய்து முடியும் என்று அவரை வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தீர்மானம் உங்களுக்கென்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். இந்த நாளிலிருந்து அது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அனுபவிக்க போகிறீர்கள். தைரியமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்வு கட்டப்படும், அவர்களுக்கு உரிய பாக்கியம் வரும், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும், சம்பூர்ணம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர் 3:4 கூறுகிறது, எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் தேவன். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நம்பி இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட வீட்டை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறார்? சமாதானம் நிரம்பின வீடாக, சமாதானம் நிரம்பின வாழ்க்கையாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவார். உங்களுக்கு உரியவைகளை கட்டி எழுப்புவார். எல்லாம் சமாதானமாக இருக்கும். ஏசாயா 32:18 வாசித்து பாருங்கள். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்ட் ஹவுஸ். இன்னும் 3வது, அமைதியாய் தங்கியிருக்கும் இடத்தில். எல்லாம் அமைதியாக இருக்கும், ரெஸ்ட். எது செய்தாலும் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும், அதான் அமைதி. எது செய்தாலும் வாய்க்கும். அதே போல என்ன வந்தாலும் பாதுகாக்கப்பட்ட நிலைமை. என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பொல்லாத ஜனங்கள் வந்தாலும், என்ன ஏமாற்றங்கள் வந்தாலும் பாதுகாக்கப்பட்ட நிலைமை. நம் பெயர் பாதுகாக்கப்படும், குடும்பம் பாதுகாக்கப்படும், ஊழியம் பாதுகாக்கப்படும், வாழ்க்கை பாதுகாக்கப்படும், வேலை பாதுகாக்கப்படும். நான் உடைச்சிட்றேன் பார் என்று சொல்லுவார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செய்து பார்ப்பார்கள். ஆனால் நீங்களோ நிலையான வாசஸ்தலங்களில் தங்கி இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். எல்லாம் சமாதானமாக இருக்கும். சமாதானம் எப்போ வரும்? தேவனோடு நாம் சமாதானம் கொண்டிருக்கும் பொழுது எந்த புயலிலும் சமாதானம் இருக்கும். பயப்படவே மாட்டீர்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். என்ன புயல் வேண்டும் என்றாலும் வரட்டும், என்ன பொல்லாத மனிதர் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். காட்ஸ் பீஸ். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 147:14 உங்கள் எல்லைகளிலெல்லாம் சமாதானம், உசிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். நிச்சயமாகவே இந்த பாக்கியத்தை
அவருடைய சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் அனுபவித்தார்கள். அப்போஸ்தலர் 9:31 வாசித்து பாருங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. இதை தான் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாம் சமாதானமாக இருக்கும். உங்கள் குடும்பம் சமாதானம் பெறும், உறவு சமாதானம் பெறும், சரீரத்தின் காரியங்கள் சமாதானம் பெறும், பொருளாதார காரியங்கள் சமாதானம் பெறும், பிள்ளைகளின் காரியம் சமாதானம் பெறும். இன்னும் எல்லாரும் பக்தி விருத்தி அடைவார்கள். பக்தி விருத்தி, பக்தி விருத்தி, பக்தி விருத்தி. இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல், அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதினால் வரும் ஆறுதல் உங்கள் நிலைமையை மேன்மைப்படுத்தி, சகல விதங்களிலும் மேன்மைப்படுத்தி உங்களை ஆறுதல் செய்கிற தேவன். சங்கீதம் 71:21. இந்த பாக்கியத்தினால் நீங்கள் நிரம்பி பெருகுவீர்கள். எல்லாம் பெருகும், எல்லா ஆசீர்வாதமும் பெருகும். குறைவுகள் நீங்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், இன்னும் போராட்டங்கள் நீங்கும். ஆனால் நீங்கள் பாக்கியங்களிலே பெருகுவீர்கள், சமாதானத்தில் பெருகுவீர்கள், உசிதமான கோதுமையில் பெருகுவீர்கள். தைரியமாக இருங்கள். இரண்டாவதாக, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்கள் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கும். உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவாக, பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆத்துமாவாக இருக்கும். அப்போஸ்தலர் 16:31 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் குடும்பத்தினர் முழுவதும், குடும்பத்தினர் அனைவர் மீதும் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை அனுப்புகிறார், பரிசுத்தத்தை அனுப்புகிறார், மனம் மாறுதலை அனுப்புகிறார், அவருடைய வல்லமை விளங்கச் செய்கிறார். இந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளில் இருந்து உங்கள் குடும்பத்திலே தரப்போகிறார். உங்கள் நிமித்தம் முழு குடும்பமும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் அப்பா, அப்படியே நடக்கட்டும் அப்பா, இந்த குடும்பத்தில் நடக்கட்டும் இயேசுப்பா. அப்படியே இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 7:14 வாசித்து பாருங்கள். புருஷன் அவிசுவாசியாக இருந்தால் பரிசுத்தமான விசுவாசியான மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஒரு மனைவி அவிசுவாசியாக இருந்தால் விசுவாசியான புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இந்த அருளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் மனைவியோ இல்லை என்றால் உங்கள் கணவரோ இன்னும் பரிசுத்தமாகாமல், ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல், பாவ பழக்கங்களில், தவறான உறவுகளில், இன்னும் கோபத்தில், இன்னும் இழப்புகளை கொண்டு வருவதில், சண்டை சச்சரவு கொண்டு வருவதில் ஆண்டவரை விட்டு உறவிலே பின்வாங்கி இருந்தால் ஆண்டவர் உங்கள் நிமித்தம், உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அவர்களை பரிசுத்தம் பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது நான் வைக்கிறேன். உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் உறவை கட்டுவார், கணவன் மனைவி உறவை கட்டுவார், 2 பேருக்குள்ளும் பரிசுத்தம் உண்டாகும்படி செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைப்பாராக. அதிலே மூன்றாவதாக, கணவன் மனைவி உத்தமமான உறவில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறுகிறார்கள். மல்கியா 2:15 ஆம் பிரியமானவர்களே, தேவ பக்தி உள்ள சந்ததி, உங்க பிள்ளைங்கள்லாம் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறும்படி ஆண்டவர் செய்வார். கணவன் மனைவிக்குள் உத்தமம் இருக்கும் பொழுது, பரிசுத்தம் இருக்கும் பொழுது, உறவிலே உண்மை இருக்கும் பொழுது பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறுகிறார்கள். இந்த அருளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வீட்டை அப்படி கட்டுவார். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும் இயேசுப்பா, நடக்கட்டும். பிள்ளைகள் எல்லாம் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறட்டும் இயேசுப்பா. உம்மால் நடத்தப்படும் சந்ததியாக மாறட்டும் இயேசுப்பா. இந்த ஆசீர்வாதத்தை அவர் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். கணவன் விசுவாசியாக இருந்தால் மனைவியும் விசுவாசியாக மாற்றும். மனைவி அவிசுவாசியாக இருந்தால் அவர்களை மாற்றும். கணவன் நிமித்தம் மாற்றும், இப்பொழுது மாற்றும். புருஷனை அவிசுவாசத்திலிருந்து மாற்றும் இயேசுப்பா. மனைவியின் ஜெபத்தை கேட்டு பரிசுத்தத்தை பார்த்து செய்யும் இயேசுப்பா. 2 பேருக்குள்ள உண்மை வரட்டும். பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாறட்டும்.
இந்த குடும்பத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறோம். பேரப்பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும், கனம் பண்ணும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னும் பிரியமானவர்களே, எரேமியா 3:22 வாசித்து பாருங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். சீர்கெட்ட உங்கள் குடும்பத்தினரை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். அத்தனை பேரையும் பரிசுத்தமாக்கி சீர்படுத்தி வேலையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இன்னும் பலவிதமான உலக சிற்றின்பங்களிலும் சிக்கி தவிப்பவர்களையும் விடுதலை செய்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடப் போகிறார். தைரியமாக உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை நீங்கள் காணப்போகிறீர்கள். குடும்பத்தினரின் நல்வாழ்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஆசீர்வாதத்தை உங்கள் மீது இயேசு வைப்பாராக. வையும் அப்பா, வையும் அப்பா, வையும் அப்பா, வையும். எல்லாருடைய சீர்கேடுகளையும் நீர் நீக்கி போடும். எல்லாவற்றையும் சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலை நிறுத்தும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சேவை செய்யும் குடும்பமாக, ஊழியம் பண்ணும் குடும்பமாக மாற்றப் போகிறார். அப்படி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பப் போகிறார். ஏசாயா 8:18 வாசித்து பாருங்கள். ஏசாயா பக்தன் சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நானும் என் பிள்ளைங்களும் இயேசு தெய்வத்தின் வல்லமையை கொண்டு வருகிறோம். தெய்வாதி தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எங்கள் குடும்பத்தினர் மூலமாக ஆண்டவர் அறிந்து கொள்கிறார்கள். இந்த அருளை ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார். தைரியமாக இருங்கள். அவருக்கு சேவை செய்யும் குடும்பமாக ஆண்டவர் உங்களை மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவர் மீதும் தமது ஆவியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவரை யாவர் மீதும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் அப்போஸ்தலர் 2:17 சொல்கிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இப்படிப்பட்ட குடும்பமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணி மறுரூபப்படுத்தி கட்டி எழுப்புவாராக. இயேசுபாதை செய்யும் அப்பா, செய்யும். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் மீது இயேசுவின் நாமத்தினாலே வைக்கிறேன். அதை உறுதிப்படுத்தும் இயேசுப்பா, உறுதிப்படுத்தும். குடும்பத்தில் அத்தனை பேர் மீதும் அந்த ஆவியை ஊற்றும். அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகளாக மாறட்டும். அத்தனை பேரும் சொப்பனம் காண்கிறவர்களாக மாறட்டும். அத்தனை பேரும் அடையாளங்களும் அற்புதங்களாக மாறட்டும். தரிசனம் காண்கிறவர்களாக மாறட்டும். உமது தரிசனத்தினால் உமது சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறட்டும். இந்த அருளை நீர் தந்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நன்றி. ஊழியம் செய்யும் குடும்பமாக, சேவை செய்யும் குடும்பமாக, சாட்சி சொல்லும் குடும்பமாக நீர் மாற்றுவதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த அருளை தருவதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தை இதற்கென்றே இயேசு அழைக்கிறார். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்து விடுங்கள். குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். உங்கள் குடும்பத்தின் மூலமாக எத்தனையோ பேர் பாக்கியம் பெறுவார்கள், எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அதற்காக இயேசு அழைக்கிறார் ஆப், ஜீசஸ் கால்ஸ் ஆப் ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் iOS ஆப்பிள் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்க. நிறைய அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து கொள்ளலாம். அதோடு கூட இன்னும் வெப்சைட், ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, jesuscalls.org. இல்லைனா ப்ரேயர் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்போது நான்காவதாக, என்னென்ன காரியத்தை கட்டி எழுப்புவார்? உங்கள் வீட்டை எப்படி கட்டி எழுப்புவார்? ஸ்திரமான வீடாக கட்டி எழுப்புவார். மத்தேயு 7:24-25 வாசித்து பாருங்கள். பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், ஆனால் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழாது. அப்படிப்பட்ட வீடாக உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமழை வரும், எல்லாருக்கும் வருவது போல வரும். பெரு வெள்ளத்தின் பாடுகள் வரும், காற்றுகள் அடிக்கும், உங்களுக்கு விரோதமாக எழும்பும் காற்றுகள், விதவிதமான காற்றுகள் அடிக்கும்.
இந்த காற்றில் அலைமோதும். ஆனால் உங்கள் வீடோ உங்கள் வாழ்க்கையோ ஸ்திரமாக நிற்கும். ஏனென்றால் கர்த்தரே அதற்கு அஸ்திபாரமாக இருப்பார். God will be your foundation. இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது உங்கள் வீடு ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். 24ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறீர்கள். அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். விதம் விதமான வகையிலே வழங்குகிறோம். விதம் விதமான பிளாட்ஃபார்ம்ஸில் வழங்குகிறோம். பிரேயர் டவரில் வழங்குகிறோம், இன்னும் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் வழங்குகிறோம், ஃபேமிலி சேனலை அனுப்பி ஆண்டவருடைய வார்த்தை வழங்குகிறோம், மேகசின் மூலமாக வழங்குகிறோம், 24 மணி நேரம் திறந்திருக்கும் டெலிஃபோன் பிரேயர் டவர் மூலமாக வழங்குகிறோம், இன்னும் புத்தகங்கள் மூலமாக வழங்குகிறோம். விதம் விதமான வகையிலே நாங்கள் குடும்பமாக ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீடு ஸ்திரமாய் நிற்க வேண்டும் என்பதற்காக, அஸ்திபாரமாகிய இயேசுவின் மீது போடப்பட வேண்டும் என்பதற்காக. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, கிறிஸ்துவே மூலைக்கல். அதே போல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் எபேசியர் 2:20 படி பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனால் உங்கள் வீடு ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இதை நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்வோம். இன்னும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம். அதன் மூலம் எவ்வளோ பேர் பாக்கியம் பெறுகிறார்கள். அதற்கு நீங்களும் ஆதரவாக இருக்கிறீர்கள், பாக்கியம் பெறுகிறீர்கள். இயேசு அழைக்கிறார் பங்காளராக. அதே போல பாருங்கள், ஆண்டவருடைய இந்த வார்த்தை வரும் பொழுது மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறார்கள். எபேசியர் 5:22 படி 25 படி புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூறுகிறார்கள். 33ஆம் வசனத்தின் படி உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இப்படிப்பட்ட வீடு ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு காற்றும், ஒரு புயலும், ஒரு மழையும், ஒரு பெரு வெள்ளமும் அந்த வீட்டை அடிக்கவே முடியாது. கணவன் மனைவியுடைய உறவிலே அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு. ஒருவர் அன்பு கூறுகிறார்கள், ஒருவர் கனம் பண்ணுகிறார்கள், ஒருவர் கீழ்ப்படுகிறார்கள், ஒருவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பரிசுத்தத்திலே குடும்பத்தை நடத்துகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவியின் உறவு இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அதன்படி செய்யும் கணவன் மனைவி. அதோடு கூட எபேசியர் 5:31 படி கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதே போல மனுஷி தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் கணவருடன் இசைந்து ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அநேக முறை கணவர் அவருடைய குடும்பத்தை பார்த்துட்டு பின்னாலே போயிடுவார். மனைவிக்கு தெரியாமல் அவர் குடும்பத்திற்கு காசு அனுப்புவார். மனைவி கணவருக்கு தெரியாமல் அவர்களுடைய பெற்றோருக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். 2 பேருக்கு சண்டை வரும். எனக்கு அருமையானவர்களே, கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ரகசியமே இருக்கக்கூடாது. நீங்கள் முதலாவது உங்கள் வீட்டை கட்டணும். உங்கள் வீடு ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்பட்டால் தான் நீங்கள் மற்றவர்களை பராமரிக்க முடியும். ஆகவே முதலாவது உங்கள் வீட்டை கட்டுங்க. முதலாவது நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். 2வது நீங்கள் உங்கள் வீட்டை கட்டுங்கள், உங்கள் குடும்பத்தை கட்டுங்க, உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. நீங்கள் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 5:31 படி. அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்று உங்கள் உறவினர்களை பராமரியுங்கள், உங்கள் பெற்றோரை பராமரிங்க, சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பராமரிங்க. முதலாவது உங்கள் வீடு கட்டப்படணும். இதுதான் ஆண்டவனுடைய சித்தம். ஆகவே இதற்காக நீங்கள் சேவை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் உறவினர்களை பராமரிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கும் உதவி செய்வார், அவர்களையும் பராமரிப்பார். 2 பேரும் சேர்ந்து எதை செய்தாலும் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் வீடு ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். 4வதாக சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்.
ஆண்டவர் உங்களை வர்த்திக்கப்படும்படியான இருதயம் உள்ளவராக இருக்கிறார். கணவன், மனைவி, பிள்ளைகளை ஆண்டவர் முதலாவது வர்த்திக்க பண்ண வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஆண்டவரை தேடுங்கள், குடும்ப ஜெபம் செய்யுங்கள், குடும்பமாக ஆண்டவருக்காக சேவை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் எல்லா பாக்கியமும் சேர்ந்து வரும், கூட கொடுக்கப்படும், கர்த்தரை தருவார். இரண்டாவதாக சேர்ந்து கொடுங்கள். தாத்தா கொடுப்பாங்க என்பதல்ல, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பேரப்பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்போதான் உங்கள் குடும்பம் கட்டப்படும். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். யாருக்கு கொடுப்பது? முதலாவதாக மல்கியா 3:10 படி ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஒவ்வொரு மாதமும் காணிக்கை கொடுக்க வேண்டும். உங்கள் வருமானம் வந்தவுடன் 10 பாகத்தை எந்த ஊழியத்திற்கானாலும், எத்தனை ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்களோ, அதிகமாக ஆசீர்வாதம் பெறுகிறார்களோ, அந்த ஊழியத்திற்கு உங்கள் காணிக்கையை கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய வீடு கட்டப்படும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும், ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயமாக கட்டப்படுவார்கள். இரண்டாவதாக சங்கீதம் 16:2-3 அதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு கொடுங்கள், ஊழியக்காரருக்கு கொடுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு அவள் சொந்த செலவுகளுக்காக கொடுங்கள். தாவீது அதை செய்தார், நீங்களும் அதை செய்யலாம். மூன்றாவதாக உங்கள் உறவினர்களுக்கு கொடுங்கள். 1 தீமோத்தேயு 5:8 படி உங்கள் உறவினர்களை நீங்கள் பராமரிக்காமல் விட்டால் நீங்கள் விசுவாசத்தை மறுதலித்தவர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து உங்கள் உறவினர்களையும் பராமரிக்க வேண்டும். நான்காவதாக ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏசாயா 58:7-8 அதை நாம் வாசிக்கிறோம். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதை தான் சீஷா மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் செய்து வருகிறோம். இன்னும் ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 20:34 படி நாம் வேலை செய்து வருகிற பணத்தினால் மற்றவர்களுக்கு நாம் போய் ஊழியம் செய்கிறோம். நாம் பிரயாணம் பண்ணி அந்த காசை செலவு பண்ணி ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணுகிறோம். இப்படி தான் என்னுடைய தந்தை ஆரம்பித்தார்கள். நாங்கள் குடும்பமாக ஆரம்ப நாட்களிலே என் தந்தையுடைய உழைப்பின் காணிக்கையை வைத்து தான் ஊழியம் பண்ணினோம். அதே போல் மற்ற நாடுகளுக்கு நாங்கள் போய் ஆரம்ப காலத்திலே ஊழியம் பண்ணும் பொழுது எங்கள் சொந்த பணத்தை வைத்து நாங்கள் கர்த்தர் சொன்னபடி ஊழியம் பண்ணினோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இன்று ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் போகும்பொழுது எங்களை பராமரிக்க திரளான ஜனங்கள், அவர்கள் வந்து எங்களை பராமரிக்கிறார்கள், அவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை அவளுடைய உதவியோடு நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்கள் செலவு பண்ணி போய் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை செழிக்கச் செய்வார், சம்பூர்ணமடைய செய்வார். இந்த பாக்கியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவாராக. நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஏசப்பா, இந்த வருடம், இந்த ஃபினான்ஷியல் இயர், பொருளாதார வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களுக்கு உரியவைகளை எல்லாம் கட்டி எழுப்பும், வீட்டை கட்டி எழுப்பும், குடும்பத்தை கட்டி எழுப்பும். நீ சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வைக்கிறோம். அப்பா, அதை உறுதிப்படுத்தும். அதன்படி அவர்கள் நடக்க அவர்களுக்கு கிருபை தாரும். இந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க கிருபை தாரும். அப்பா, கிருபை தாரும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். நீர் பலனை நூறத்தனையாய் அவர்கள் அனுபவிக்கும்படி செய்யும். பங்காளர்களாகியவர்களை நூறத்தனையாய் ஆசீர்வாதத்தை அலங்கரித்தரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you richly. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சில நாட்களுக்குள் மே மாதத்திலே DKC, அதாவது டைனமிக் கிட்ஸ் கேம்ப், குட்டி பிள்ளைகளுக்கு 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் எல்லா ஜெபகோபுரங்களிலும் விசேஷித்த 6 நாள் கேம்ப் நடைபெற போகிறது. டைனமிக் கிட்ஸ் கேம்ப், சிக்னட் ரிங் என்ற தலைப்பிலே இந்த வருடத்திலே அது நடைபெற போகிறது.
அங்கு மியூசிக், சிங்கிங், டான்சிங், மைம், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், கேம்ஸ் எல்லாம் நடைபெறும். எதற்காக? ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அதன்படி அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாகவும் மாறும்படியாக, அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக இந்த அருமையான கேம்ப் நடைபெறப் போகிறது. உங்கள் பிள்ளைகளை அதற்கு அனுப்பி வையுங்கள். இப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அனுப்பி வையுங்கள். இது முற்றிலும் இலவசம். இயேசு அழைக்கிறார் பங்காளர்களுக்கு. இன்னும் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். பாக்கியம் பெற நாம் வைப்போம். 2வதாக இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இதன் மூலம் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி, இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் கூறுகிறதே. அப்பா, அதன்படி நீர் செய்யும். தயவு செய்து அவர்களை ஆசீர்வதியும், டீச்சர்ஸை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். 3வதாக நீங்களே டீச்சராக வரலாம், நீங்களே பாடுகிறவர்களாக வரலாம், நீங்களே மைம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக வரலாம், இன்னும் பிள்ளைகளை பராமரிக்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக வரலாம். ஆகவே இதற்காக நேரத்தை தயவு செய்து வாலண்டியர் பண்ணுங்கள். எல்லா டீச்சர்ஸும் ஜீசஸ் காஸ் பிரேயர் டவருக்கு வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் பராமரிக்கணும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். 4வதாக இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. இதற்கு எப்படி சேருவது என்று பிரேயர் டவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து சேவை செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.